இன்னைக்கு நம்ம கால்பிட் ஆசிலேட்டர்னா என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக் ஆசிலேட்டர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். The electronic circuit that produces periodically oscillating electronic signals such as sine wave, square wave or any other wave in termed as electronic oscillator. அதாவது எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டில் வந்து ஃபைனலாக கிடைக்கிற அவுட்புட் ஒரு வேவ் ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா அந்த சர்க்கியூட்க்கு பேர் எலக்ட்ரானிக் ஆசிலேட்டர். Oscillators can be classified into different types generally based on their output frequencies. Oscillator வந்து அதோட output frequency வச்சு differentiate பண்ணுறாங்க. Electronic oscillator can be termed as voltage controlled oscillator as their frequency of oscillation can be controlled by their input voltage. Electronic oscillator frequency வந்து input voltage வச்சு control பண்ணுறதுனால அதை வந்து நம்ம voltage controlled oscillator கூட term பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் பற்றி பார்க்கலாம். அது வந்து 2 டைப்ஸாக இருக்குது. நான் லீனியர் ஆசிலேட்டர், லீனியர் ஆசிலேட்டர். நான் லீனியர் ஆசிலேட்டர்னா யூஸ்டு டு ப்ரொடியூஸ் நான் சினுசாய்டல் அவுட்புட் வேவ் ஃபார்ம். லீனியர் ஆசிலேட்டர்னா யூஸ்டு டு ப்ரொடியூஸ் சினுசாய்டல் அவுட்புட் வேவ் ஃபார்ம். ஸோ இந்த லீனியர் ஆசிலேட்டர் எப்படி கிளாஸிஃபை ஆகுதுன்னா இட் இஸ் கிளாஸிஃபைட் அஸ் ஃபீட்பேக் ஆசிலேட்டர், நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆசிலேட்டர், கால்பிட் ஆசிலேட்டர், ஹார்ட்லி ஆசிலேட்டர் எக்ஸெட்ரா. இப்போ கால்பிட் ஆசிலேட்டர் என்னன்னு பார்க்கலாம். Colpit oscillator is one kind of LC oscillator and it is used for the generation of high frequency signal typically in the radio frequency range. Colpit oscillator is ஒரு LC type oscillator. It is used for the generation of high frequency signal. Colpit oscillator வந்து ஒரு high frequency signal ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதோட ரேஞ்ச் வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். ஸோ அதுக்கு முன்னாடி கால்பிட் ஆசிலேட்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி டேங்க் சர்க்யூட் பற்றி பார்த்துக்கலாம். டேங்க் சர்க்யூட் வந்து என்னென்னா கெப்பாசிட்டன்ஸும் இண்டக்டன்ஸையும் நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதான் டேங்க் சர்க்யூட். ஸோ இப்போ இந்த கனெக்ட் பண்ண அந்த சர்க்யூட்டில் ஒரு இன்புட் வோல்டேஜ் நம்ம கொடுத்துக்கலாம். பை அப்ளைங் ஃபைனைட் வோல்டேஜ் டு த எல்சி சர்க்யூட் த கெப்பாசிட்டர் கெட் சார்ஜ். அதாவது நம்ம இன்புட் வோல்டேஜ் கொடுக்கறதுனால இந்த கெப்பாசிட்டர் வந்து ஃபஸ்ட்டு சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். டிஸ்கனெக்ட் த சப்ளை வோல்டேஜ் ஆஃப்டர் த கெப்பாசிட்டர் ஃபுல்லி சார்ஜ்டு. ஸோ இந்த கெப்பாசிட்டர் ஃபுல்லி சார்ஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த இன்புட் சப்ளை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். Now this capacitor start discharging through the inductor or the electrostatic energy of the capacitor will get stored across the inductor and the inductor will store this energy in the form of magnetic field. So இப்போ நம்ம வந்து இன்புட் சப்ளை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த கெப்பாசிட்டி வந்து ஃபுல்லி சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டி ஃபுல்லி சார்ஜ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அதோட எனர்ஜி இதில் ஸ்டோர் ஆகிருக்கிற எனர்ஜி வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி எல்லாமே இண்டக்டன்ஸில் வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். என்ன ஃபார்ம்லனா மேக்னெட்டிக் ஃபீலாக. ஸோ இதோட எனர்ஜி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இண்டக்டன்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீலாக ஸ்டோர் ஆகும். ஆஃப்டர் சம் டைம் த வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் வில் டிக்ரீஸ் and at one point the voltage across the capacitor become 0. so இந்த கெப்பாசிட்டர் உள்ள வோல்டேஜ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த இண்டக்டன்ஸில் ஸ்டோர் ஆகும்போது அட் ஒன் பாயிண்ட் இந்த கெப்பாசிட்டர் வந்து வோல்டேஜ் வந்து 0 ஆயிரும். ஸோ அட் தட் பாயிண்ட் there should not be any flow of energy to the inductor. ஸோ எப்போ கெப்பாசிட்டரோட வோல்டேஜ் 0 ஆகுதோ அப்போ இண்டக்டரில் எந்த விதமான கரண்ட் ஃப்ளோவும் இருக்காது. But according to Lenz's law, the inductor produces a back EMF so that the same amount of current can continuously flow through the inductor. ஸோ இப்போ என்ன சொன்னோம்னா கெப்பாசிட்டரோட வோல்டேஜ் ஃபுல்லாக 0 ஆனதுக்கப்புறம் இண்டக்டரில் எந்த விதமான கரண்ட் ஃப்ளோ இருக்காதுன்னு சொன்னோம். பட் ஆனால் லென்ஸ் லா படி பார்த்தோம்னா இண்டக்டரில் வந்து ஒரு பேக் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பேக் இஎம்எஃப்னால அதே அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து திரும்பவும் இண்டக்டரில் ஃப்ளோ ஆகும். Because of that, the capacitor start charges in reverse direction and this process continues. So because of that, the capacitor start charges in reverse direction and this process continues. So இப்போ capacitor வந்து இண்டக்டர்ஸ்ல உள்ள சார்ஜ் எல்லாமே இப்போ கெப்பாசிட்டர்ல ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். In this way, the energy kept transferred between capacitor and inductor, and because of that, we get oscillation in the output. So இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கும். கெப்பாசிட்டரோட எனர்ஜி வந்து இண்டக்டரில் ஸ்டோர் ஆகும் அண்ட் இண்டக்டரோட எனர்ஜி வந்து கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும்போது நமக்கு ஃபைனலில் ஒரு அவுட்புட் வந்து ஒரு ஆசிலேஷன் ஃபார்மெட்டில் கிடைக்கும். In this tank circuit, we assume that L and C are ideal. But in reality, the L has some finite ohmic resistance and C has some finite leakage current. So இந்த சர்க்யூட்டில் கெப்பாசிட்டன்ஸில் வந்து ஒரு லீக்கேஜ் ஆஃப் கரண்ட்டும்
இண்டக்டன்ஸில் வந்து ஒரு ஃபைனைட் ஓமிக் ரெசிஸ்டன்ஸும் இருக்கும். ஸோ இதனால் நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கிற அவுட்புட் வந்து இப்படி அன்டேம்ப்ட் ஆசிலேஷனாக கிடைக்காது, டேம்ப்ட் ஆசிலேஷன் தான் கிடைக்கும். ஸோ to get sustained oscillation we need to provide the external energy to the LC tank circuit. ஸோ நம்ம வந்து இப்படி சஸ்டெயின் ஆசிலேஷன் நம்மளுக்கு கிடைக்கணும், இப்படி டேம்ப்ட் ஆசிலேஷன் இல்லாமல் சஸ்டெயின்டு ஆசிலேஷன் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அந்த எல்சி டேங்க் சர்க்யூட் வந்து எக்ஸ்டர்னல் எனர்ஜி கூட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ நம்ம கால்பிட் ஆசிலேட்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். Oscillator is an amplifier with a positive feedback and it converts DC input signal into AC output waveform. ஸோ இல்லை நம்ம ஆசிலேட்டர் வந்து ஒரு ஆம்பிளிஃபையர் வித் அ பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஸோ இது வந்து டிசி இன்புட் சிக்னல் வந்து ஏசி அவுட்புட் வேவ்ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணிடும். Oscillator which utilize the inductor L and the capacitor C in their circuits are called LC oscillator, which is a type of linear oscillator. So இந்த ஆசிலேட்டரில் இண்டக்டன்ஸையும் கெப்பாசிட்டன்ஸையும் நம்ம டேங்க் சர்க்யூட்டாக ஃபீட்பேக் சர்க்யூட்டாக நம்ம ஃபார்ம் பண்ணுறோமோ அந்த சர்க்யூட்டுக்கு பேர் வந்து LC oscillator, which is a linear type oscillator. So இப்போ இதோட தியரியை பற்றி பார்க்கலாம். தியரி: Colpit oscillator consists of tank circuit in which two series capacitors are connected in parallel to an inductor, and the frequency of the oscillation can be determined by using the value of these capacitor and inductor of the tank circuit. So இப்போ கால்பிட் ஆசிலேட்டரில் நம்ம டேங்க் சர்க்யூட் ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ டேங்க் சர்க்யூட்னா என்னென்னா ரெண்டு கெப்பாசிட்டரை சீரியஸ் கனெக்ஷன்லையும் இண்டக்டரை பேரலாகவும் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ அந்த ஆசிலேஷனோட ஃப்ரீக்வன்சி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா நம்ம யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டரோட வேல்யூவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ கால்பிட் ஆசிலேட்டரும் ஹார்ட்லி ஆசிலேட்டரும் சர்க்யூட்டில் சேமாக தான் இருக்கும். ஆனால் டேங்க் சர்க்யூட்டில் மட்டும்தான் ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஷியேஷனே இருக்குது. ஸோ இப்போ கால்பிட் ஆசிலேட்டராக இருந்துச்சுன்னா அந்த டேங்க் சர்க்யூட்டில் வந்து ரெண்டு கெப்பாசிட்டன்ஸை சீரியஸ்லையும் இண்டக்டன்ஸை பேரலாகவும் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதாவது டூ சீரியஸ் கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல் டு த இண்டக்டர். ஸோ இந்த மாதிரியான டேங்க் சர்க்யூட்னா அது வந்து கால்பிட் ஆசிலேட்டர். இதுவே ஹார்ட்லி ஆசிலேட்டர் இருந்துச்சுன்னா ரெண்டு இண்டக்டன்ஸை நம்ம வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்போம், கெப்பாசிட்டன்ஸ் வந்து அது கூட பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்போம். டூ சீரியஸ் இண்டக்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல் டு த கெப்பாசிட்டர். ஸோ இதுதான் ஹார்ட்லி ஆசிலேட்டர். ஸோ கால்பிட் ஆசிலேட்டருக்கும் ஹார்ட்லி ஆசிலேட்டருக்கும் இந்த டேங்க் சர்க்யூட் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா கால்பிட் ஆசிலேட்டருக்கும் ஹார்ட்லி ஆசிலேட்டருக்கும் அவுட்புட்டில் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் வந்து கால்பிட் ஆசிலேட்டர் ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் ஸ்டேபிளாகவும் இருக்கும். ஹார்ட்லி ஆசிலேட்டர் கம்பேர் பண்ணும்போது கால்பிட் ஆசிலேட்டரோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு ஸ்டேபிளாகவும் ஸ்டெடியாகவும் இருக்கும். ஸோ இதுதான் இதோட மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ திஸ் இஸ் த சர்க்யூட் ஆஃப் கால்பிட் ஆசிலேட்டர். கால்பிட் ஆசிலேட்டர் கேன் பி ஃபார்ம்டு பை ஆப்பம் அண்ட் டிரான்சிஸ்டர். ஸோ கால்பிட் ஆசிலேட்டர் வந்து நம்ம ரெண்டு விதமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஒன்று ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், இன்னொன்று வந்து டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம எடுத்துக்கிட்ட டிரான்சிஸ்டர் வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர். என்பிஎன் டிரான்சிஸ்டர்னா ஆம்பிளிஃபைஸ் த வீக் சிக்னல் என்டர் இன்டு த பேஸ் அண்ட் ப்ரொடியூஸ் strong amplified signal at the collector end. அடுத்து tank circuitல யூஸ் பண்ற capacitance C1 and C2 is the tapped capacitance in the tank circuit can be used as a source for feedback. ஸோ இந்த capacitance நம்ம feedback source யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து RE. REங்கிறது நம்ம எமிட்டர் சைட் கனெக்ட் பண்ணியிருக்கிற ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஏதாவது டெம்பரேச்சர் மூலிமா ஏதாவது நமக்கு வேல்யூவில் வேரியேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த வேல்யூவெல்லாம் ஸ்டேபிளாக அவுட்புட் வந்து ஸ்டேபிளாக வச்சுருக்கிறதுக்காக நம்ம எமிட்டர் சைட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ R1 அண்ட் R2 இது வந்து பொட்டன்ஷியல் டிவைடர். இது வந்து நம்ம பேஸ் சைடு நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். பேஸ் சைடில் R1 அண்ட் R2 ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணியிருப்போம். லாஸ்ட்டாக உள்ளது கெப்பாசிட்டன்ஸ் சி, எமிட்டர் சைடில் உள்ள கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இது வந்து ஒரு பைபாஸ் கெப்பாசிட்டர். ஸோ இதுதான் கால்பிட் ஆசிலேட்டரோட சர்க்கியூட். இப்போ கால்பிட் ஆசிலேட்டர் ஒர்க்கிங் பற்றி பார்த்தோம்னா, ஸோ ஒர்க்கிங் மெஜாரிட்டி எல்சி டேங்க் சர்க்கியூட்டோட ஒர்க்கிங் தான் இதுலேயும் இருக்கும். வென் பவர் சப்ளை இஸ் ஸ்விட்ச்ட் ஆன், the capacitor C1 and C2 start charging, and after the capacitor get fully charged, the capacitor start discharging through the inductor. While these capacitor get fully discharged, the electrostatic energy stored in the capacitor get transferred in the form of magnetic flux to the inductor, and this inductor get charged. Similarly, when the inductor start discharging, the capacitor start charging again, and thus the process of charging and discharging of the capacitor and inductor causes the generation of oscillation. Due to this, tank circuit is considered as a energy storage. ஸோ நம்ம பார்த்தா அதே ஒர்க்கிங் தான். பவர் சப்ளை நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது கெப்பாசிட்டன்ஸில் வந்து
சார்ஜ் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கெப்பாசிட்டர் ஃபுல்லி சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அதில் உள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி எல்லாமே இண்டக்டன்ஸில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அகெயின் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஸ்டோர் ஆன எனர்ஜி எல்லாமே திருப்பி கெப்பாசிட்டன்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜியாக ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் ப்ராசஸ்னால தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஆசிலேஷனே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ஆசிலேஷன் மூலிமா நம்ம இந்த டேங்க் சர்க்யூட் வந்து எனர்ஜி ஸ்டோரேஜ் சர்க்யூட்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். The continuous undamped oscillation can be obtained from the Barkhausen criterion. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபைனலாக கிடைக்கிற ஆசிலேஷன் வந்து ஒரு அன்டாம்ப்ட் ஆசிலேஷனாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கணும்னா அந்த சர்க்யூட் வந்து பர்கஹவுசன் கிரைட்டீரியனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபார் சஸ்டைன்ட் ஆசிலேஷன் the total phase shift must be 360 degree or 0 degree. ஸோ இப்போ நம்மளுக்கு சஸ்டைன்ட் ஆசிலேஷன் கிடைக்கணும்னா அந்த ஹோல் சர்க்யூட்டோட ஃபேஸ் ஷிஃப்ட்டும் 360 டிகிரியில் இருக்கணும். In the above circuit, as two capacitors C1 and C2 are center tapped, the voltage across the capacitor C2 is 180 degree with the voltage across the capacitor C1. இதுதான் அதோட சர்க்யூட்டு. ஸோ இப்போ இந்த ஃபீட்பேக் சர்க்யூட்டில் வந்து நம்மளுக்கு ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து காமன் எமிட்டர். The common emitter transistor produces 180 degree phase shift between the input and output voltage. So இதான் common emitter. The common emitter transistor என்ன பண்ணும்னா இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் உள்ள ஃபேஸ் ஷிஃப்ட்டை 180 டிகிரி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட் சைட் ஒரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் அண்ட் ஃபீட்பேக் சைட் ஒரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட். டோட்டலாக பார்த்தோம்னா 360 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட். ஸோ thus from Barkhausen criterion we can get undamped continuous oscillation. ஸோ இந்த பர்கஹவுசன் கிரைட்டீரியன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நம்மளுக்கு undamped oscillation நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ frequency of oscillation பற்றி பார்த்தலாம். The frequency of oscillation is given by f is equal to 1/2 pi root LC and the unit hits. Lங்கிறது நம்ம டேங்க் சர்க்யூட்ல யூஸ் பண்ற இண்டக்டன்ஸோட வேல்யூ. ஸோ இதில் நம்ம சிங்கிறது என்னன்னா நம்ம யூஸ் பண்ற ரெண்டு கெப்பாசிட்டன்ஸோட தான். C is equal to C1 C2 divided by C2 plus C1. நெக்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸ்பிரஷன் ஃபார் ஃப்ரீக்வன்சி என்னன்னு பார்த்தலாம். The phase difference of 180 degree by the feedback circuit required for the oscillation is available only at the resonant frequency of the circuit. ஸோ இப்போ நம்ம ஃபீட்பேக் சர்க்யூட்டில் வந்து 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் கிடைக்கணும்னு சொன்னோம். ஸோ அந்த 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் எப்போ கிடைக்கும்னா அந்த ஃபீட்பேக் சர்க்யூட் எப்போ அதோட ரெசனன்ஸ் கண்டிஷனை அட்டைன் பண்ணுதோ அப்போ தான் நம்மளுக்கு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து கிடைக்கும். ஸோ ரெசனன்ஸ் கண்டிஷன் எப்படின்னா அப்போ நம்ம டேங்க் சர்க்யூட்டில் வந்து ரெண்டு காம்பனண்ட் யூஸ் பண்ணுறோம். ஒன்று கெப்பாசிட்டர், இன்னொன்று வந்து இண்டக்டர். ஸோ இந்த கெப்பாசிட்டரோட ரியாக்டன்ஸும் இண்டக்டரோட ரியாக்டன்ஸும் எப்போ ஈக்குவலாக இருக்கோ அப்போ தான் நம்மளுக்கு ரெசனன்ஸ் கண்டிஷனே கிடைக்கும். ஸோ கெப்பாசிட்டன்ஸோட ரியாக்டன்ஸோட எக்ஸ்பிரஷன் வந்து 1/C ஒமேகா அண்ட் இண்டக்டன்ஸோட எக்ஸ்பிரஷன் வந்து L ஒமேகா. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒமேகா என்னன்னு கால்குலேட் பண்ணோம்னா 1/root LC. ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு ஒமேகானா என்னன்னு தெரியும், 2πf. ஸோ ஒமேகாக்கு பதிலாக 2πf வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா 1/root LC. ஸோ இதுலேருந்து நம்ம f கால்குலேட் பண்ணும்போது 1/2π root LC ஹெட்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட ஃப்ரீக்வன்சியோட எக்ஸ்பிரஷன். This gives the frequency of the Colpit oscillator. This kind of LC oscillator are used to produce output voltage varying at a rate above 10 MHz. ஸோ இந்த டைப் ஆன LC ஆசிலேட்டர் வந்து நம்ம 10 MHz அளவுக்கு நம்ம வோல்டேஜ் வேரியேஷன் நம்ம வந்து அவுட்புட்டில் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம இன்னைக்குள்ள கால்பிட் ஆசிலேட்டர் என்னன்னு பார்த்தோம். Hope you understand.